இப்போ ஃபினான்ஷியல் ரிஸ்க்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆபரேஷனல் ரிஸ்க்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ராட் ரிஸ்க். ஃப்ராட் ரிஸ்க் இஸ் தி சான்ஸ் ஆஃப் committing someone committing dishonest or illegal activities towards process like stealing money and then manipulation of records, hacking and phishing. And then major causes of fraud risks are opportunities that arise by weak governance and then loopholes created in the entire system of a nation. Has a major risk for an individual to commit a fraud. And then pressure is one of the major things that leads to commit a fraud by giving the individual amount of like personal pressure and also financial pressure, which can lead to committing fraud. And then last but not least, the advanced technology like learning a bit of coding system and then hacking and also unauthorized use of personal info and everything. Next is one of the factors of fraud risk, which is simple like weak governance, which leads to committing fraud, and then higher level of cash transaction also a poor level of employment, which can also be a main factor for committing a fraud. And then tools that can be used to identify fraud risks that are like data analytics tools and then machine learning tools, AI tools, and then cyber security tools. Last but not least, types of fraud risks that are like financial fraud risk is nothing but manipulation of financial statements. For example, like a company's financial statements can be manipulated at the time of accounting periods. And insurance frauds that are like calling false claims on false accidents or false situations to claim money. And then cyber security risks that are nothing but hacking accounts, unauthorized use of personal info. Thank you. நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆப்ரேஷன் ரிஸ்கில் பீப்புள் ரிஸ்க் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பீப்புள் ரிஸ்க் ரெஃபர்ஸ் டு த பொட்டன்ஷியல் ஃபார் த நேவிகேஷன் அவுட்கம் தட் அரைஸ் ஃப்ரம் த ஆக்ஷன் டிசைட் ஆர் த பிஹேவியர் ஆஃப் பீப்புள் இன் அன் ஆர்கனைசேஷன். த ரிஸ்க் கேன் ஸ்ட்ரீம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், மேனேஜ்மெண்ட் or other shareholders. People risk can impact a company's operational complaints and financial performance. இது வந்து என்னன்னா ஒரு கம்பெனியில் ஒரு தொழிலாளி பண்ணுற தப்புனால பெரிய லெவலில் பாதிப்பு அந்த கம்பெனிக்கு வரும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டைப்ஸ் இருக்குது: ஹியூமன் எரர், மைக்ரோ கண்டக்ட் ஆஃப் ஃப்ராடு, ஸ்கில் கேப்ஸு, ஹெல்த் அண்ட் சேஃப்டி இஷ்யூஸ், நான் கம்ப்ளைன்ஸ். இது வந்து எக்ஸாம்பிள்ஸு. In this case, people risk arise from the loss of key employees and the lack of contingency plan. இது எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு கம்பெனியில் அந்த தொழிலாளி பண்ணுற தப்புனால பெரிய பெரிய மேனேஜர் போஸ்டில் உள்ளவங்களுக்கு வேலை போகிறது கூட சான்சஸ் இருக்குது. டைரக்ஷன் ஆர் எனி அவுட்கம். அதாவது நான் டைரக்ஷனல் ரிஸ்க் வந்து நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது, எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். அதுதான் வந்து நான் டைரக்ஷனல் ரிஸ்க். இது வந்து எந்த மாதிரி டைமில் வந்து நடக்கும் அப்படின்னா, சில டைம் வந்து எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்னால நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குன்னு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். 2 பேர் ஏபின்னு எடுத்துக்கலாம். 2 பேர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து குளோபல் பேண்டமிக் ஒன்று நடக்குது. அதாவது ஒரு கோவிட் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், இன்னொருத்தவங்களும் எடுத்திருக்காங்க. எனக்கு அஃபெக்ட் ஆகுமா ஆகாதனும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்க பீங்கிறவங்களுக்கு ஆகாதுன்னு தெரியாது. இது எனி காஸ்ட்டில் வந்து நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து கோவிட் வந்துருச்சு, அப்போ நான் என்ன பண்ணுவேன், போய் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிப்பேன். அப்பயும் வந்து அவங்க எங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இதே பியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துருப்பாங்க, ஆனால் கோவிட் வரல, அவங்களால வந்து அதை போய் கிளைம் பண்ண முடியாது. இது வந்து அன்பிரடிக்டபிள். எந்த பேட்டர்னில் போகும்னே சொல்ல முடியாது, நடக்குமா நடக்காதா அப்படின்னு அன்பிரடிக்டபிளாக இருக்கும். பேட்டர்ன் வந்து கிளியராக இருக்காது, வந்து நான் டைரக்ஷனல். அவ்வளோ நேஷனல் இஸ் சாவரின் என்டிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கண்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு ஸ்டேட்டாக இருக்கட்டும், அவங்க ஒரு ஃபண்ட் இல்லை லோன்ஸ் வாங்குவாங்க. எதுக்காக வாங்குறாங்கன்னா அந்த பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் லிவிங், இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சொல்லுவாங்க. இந்த ரோட் செக்டர்ஸ் எக்ஸாம்பிள். இப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட் அவங்க ஃபண்ட் வாங்கிட்டு அதை
கரெக்டாக யூஸ் பண்ணாமல் ரீபே பண்ணாமல் முடியாமல் போகலாம். அதுதான் வந்து சாஃப்ட்வேர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணணும், இப்போ government can resort to such practices by easily altering any of its costs, thereby causing adverse losses to investors. கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணாமல் அவங்களோட பர்சனல் யூஸ்க்கோ இல்லை தேவையில்லாத ஒரு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா அந்த மெக்சிகோ கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 1970s ஒரு ஆயில் ஸ்டாக் ஆச்சு. அதனால ஷார்டேஜ் ஆனதுனால அவங்க ரிஃபண்ட் பண்ண முடியாது. இன்னும் எக்ஸாம்பிள் நம்ம ஊரே எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இப்போ இருக்க ரிப்போர்ட் படி 8,33,360 வந்து இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் தமிழ்நாடு. இதனால இந்த பீஸில் வேணாம் இருக்குது இந்த மாதிரி தேவையான பண்ணால் ரீபே பண்ண முடியலாம். ஹாஸ்பிட்டல் ஆர்பிஐ எல்லாமே. இப்போ ஃபினான்ஷியல் ரிஸ்கில் வந்துட்டு நான் டேரக்ஷன் ரிஸ்க் பற்றி சொன்னாங்க. அதில் வந்து ரிஸ்க் வேர் தி லாஸ் ஆஃப் ஃப்ரம் அன் எக்ஸ்போசர் டு தி பர்டிகுலர் அசட்ஸ் ஆஃப் என் மார்க்கெட். இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்துட்டு ப்ரைஸ் ஆஃப் அசட்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஷேர்ஸும் கம்மியாக தான் இருக்கும். நம்மளால அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து இது வந்து டேரக்ஷன். எக்ஸாம்பிள் தானே ஒரு கம்பெனியில் வந்துட்டு அவங்களோட அசட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஷேர்